முக்கிய செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று திருப்பூரில் நடைபெறுகிறது. தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். அடுத்த தேர்தலில் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையேதான் போட்டி. மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா பேட்டி. நிலக்கரி சுரங்க முறைகேடு விவகாரம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் முடக்க பாஜக திட்டம். கடந்த 1.5 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த ஜெயலலிதா அரசை தேமுதிக செயல்பட வைத்துள்ளது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று திருப்பூரில் நடைபெறுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளையொட்டி நடைபெறும் இந்த மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முன்னதாக தருமபுரியில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள், நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு உதவிகள், பொறியியல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயின் அளவை தெரிந்து கொள்ள உதவும் கருவிகள் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதன் பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் மருத்துவமனைகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் அதனால் அரசு மருத்துவமனைகளை நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதை சீரமைக்க அதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த், தமிழ்நாட்டில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூறினார். அன்னைக்கு போன தடவைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ரவுடிகளாக கத்தி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை ரவுடிகள் ஏவி விடுறாங்க. கத்தி எடுத்து அப்படியே நாங்க கண்டுக்கிறாம அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்களும் ஒழுங்கா வேலை வாங்க, நீங்களும் ஒழுங்கா வேலை செஞ்சு, நீங்களும் லஞ்சம் கொடுத்து வேலை செஞ்சு, அப்ப அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவா நீங்க நினைச்சிருந்தா இவ்வளவு திருட்டு இவ்வளவு கொள்ளைகள் நடக்குமா? என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பாரத பிரதமர் உங்கள் நண்பன் யாரையும் சொல்ல மாட்டேன். உங்க ஓராளதான் என் நண்பன்ங்கிறாங்க. உங்கள் நண்பன் அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சலிட் அடிக்கிறீங்களே அதிமுக போலீஸ், திமுக போலீஸ், அதனால உங்களை மாத்தி விடுறாங்க. 5 வருஷம் நீங்க 5 வருஷம் சம்பாதித்த கொள்ளை அடிக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க, அது தவறு. திமுக தொடங்கிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுகவும் கைவிட்டு விட்டதால் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் தண்ணீர் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 5 வருஷம் இந்த தர்மபுரியில நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ இடத்துல வில்லேஜ் இல்லையா? அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற குடி தண்ணீர் அந்த டேங்க் கட்டுறாங்க, அதற்கு 4 சதவீதம் லஞ்சம் வாங்குறாங்க. இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அந்த ஏழை மக்கள் அடி வயிற்றுல கை நீள உருப்பிடுவியா? யார் நன்றாக சிந்தித்து பாருங்க. எந்த எல்லா மந்திரிகளும் அது குறிப்பிட்டு இந்த மந்திரி கொள்ளையடிக்கிறார். ஆனா சொல்றாங்க எங்க அம்மா ஆட்சியில எல்லாமே நல்லது நடக்கும். என்னையான் பாதுகாப்பு, யாருக்கு பாதுகாப்பு? ஆமா, உண்மையிலே பைக்ல வந்து திருடிட்டு போறேன், அவனுக்கு தான் பாதுகாப்பு. வடகிழக்கு மாநில மக்கள் தாக்கப்படுகிற போது குரல் கொடுப்பவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்காதது ஏன் என கேப்டன் கேள்வி எழுப்பினார். வடகிழக்கு மாகாணத்திலிருந்து எல்லாரும் ட்ரெயின் ஏறாங்க, நீங்க கண்டீங்க. நேத்து இன்னைக்கு வேதாரண்யத்தில் அடிச்சு வார பட்டப்பட்டியா இருக்கு தமிழக மீனவர்கள். அதை நீங்க குரல் கொடுத்து கேட்க மாட்டீங்க. யாராவது பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பாரத பிரதமர் எந்திரிச்சு அடிக்கிறீங்களே தமிழக மீனவர்களையும் கேட்டிருக்காங்களா? கேட்கல மக்கள். ஏன் கேட்கல? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். தமிழக மீனவர்களும் கேட்கல, இலங்கை தமிழர்களை யார் சுட்டுக்கணும்னு கேட்கல. ஏன்னா சொல்றேன், அதற்கு விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் கேட்காத இவங்க பேசுறாங்களாம். வடகிழக்கு மாநிலத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிறாங்க. ஏதோ ஒரு 10 SMS வந்துருச்சு, நீங்க முதலமைச்சர் தடுங்க. என் தமிழ் மக்கள், என்னுடைய மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, என்னைக்காவது ஒருத்தங்க அந்த ஏரியால இருக்க எம்பியாவது குரல் கொடுத்தாரா? ஆகா, எதெல்லாம் நீங்க பேசுறீங்க. இந்த 2 கட்சி இங்க இருக்கு உட்கார்ந்து, முதல்ல 2 கட்சி பெரிய கட்சி 60 வருஷ 40 வருஷ கட்சிங்கிறீங்களே, பாரத பிரதமர் கடிதம் தானே போடுறீங்க.
இப்ப சொல்றீங்க கச்சத்தீவு மீட்டு கொடுப்பேன். யாரோட ஆட்சியில யாரு இருக்குமோ கச்சத்தீவு போச்சு 1974 போயிருக்கு. இன்னைக்கு பேசுறாங்க எத்தனை தடவை 91 மாறி மாறி திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்துச்சு. அன்னைக்கு எல்லாம் அந்த கச்சத்தீவு பத்தி பேசல, இன்னைக்கு பேசுறான். இலங்கை தமிழர்கள் ஏன் சுட்டுக் கொல்லப்பட, இலங்கை தமிழருக்கு மறுவாழ்வு கொடுக்கணுமா, அதான் நான் நடத்தினேன் மாநாடுங்கிறார் ஒருத்தர். இவங்களை கேட்டா நாங்க கச்சத்தீவு மீட்டு கொடுப்போம். என்ன நாடகம் ஆடுறீங்க? என் இலங்கை தமிழர்கள் செத்து சுண்ணாம்பாய் போயிட்டாங்க எல்லாரும். இப்ப நீங்க சொல்றீங்க எதற்காக சொல்றீங்க? மத்திய அரசு எதுக்காக சொல்றீங்க? தருமபுரி மாவட்ட தேமுதிக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த பணத்திலிருந்து 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் நேரடி போட்டி நிலவும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் இவ்வாறு கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நரேந்திர மோடியும் போட்டியிடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் வேறு எந்த கட்சியை சேர்ந்தவரும் பிரதமர் வேட்பாளராக நிற்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ள பெனி பிரசாத், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங்கின் பிரதமர் ஆசை என்பது வெறும் பகல் கனவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் ஏற்படும் பணவீக்கத்தை பலரும் விமர்சனம் செய்வது குறித்து பதிலளித்த பெனி பிரசாத், காய்கறிகளின் விலை ஏற்றத்தால் பணவீக்கம் உயர்ந்தாலும் விவசாயிகள் லாபம் அடைவது மகிழ்ச்சியே என்றும் கூறியுள்ளார். தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பாக நரேந்திர மோடியை நிறுத்துவதற்கு அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் நேரடியாகவும் சில கட்சிகள் மறைமுகமாகவும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் வேளையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த பிரச்சனையை எழுப்பி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் முடக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய கணக்கு தணிக்கை குழு 3 அறிக்கைகளை தாக்கல் செய்தது. அதில் நிலக்கரி சுரங்கங்களை முறையான ஏலம் விடாமல் ஒதுக்கீடு செய்தது, டெல்லி விமான நிலைய மேம்பாட்டு திட்டம் மற்றும் மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சுமார் 3 லட்சம் கோடிக்கு மேல் மத்திய அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூட இருக்கும் நாடாளுமன்றத்தில் சிஏஜி அறிக்கை விவகாரம் பெரும் பிரச்சனையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை எழுப்பி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் முடக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், மாநிலங்களவையில் அருண்ஜேட்லியும் மக்களவையில் சுஷ்மா ஸ்வராஜும் நிலக்கரி சுரங்க முறைகேடு குறித்து பிரச்சனையை எழுப்புவார்கள் என்றும் அதைத் தொடர்ந்து பிரதமரை பதவி விலக வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். विपक्ष के नेता लोकसभा आदरणीय सुषमा जी और विपक्ष के नेता राज्यसभा आदरणीय अरुण जी ने शुक्रवार को ऑलरेडी प्रधानमंत्री के इस्तीफे का विषय उठाया है. जिस तरह कोयला घोटाला भयंकर हुआ है, इस विषय को कल दोनों सदनों में हम और गंभीरता से उठाएंगे. காங்கிரஸ் கட்சியின் ஊழல்கள் நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ள ரவிசங்கர் பிரசாத், சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் மிகப்பெரிய ஊழல் முறைகேட்டை புரிந்த கட்சி என்ற வரலாற்றை காங்கிரஸ் படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் முதல் முறையாக இந்த பிரச்சனையை எழுப்பப்படுவதால் நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் மக்களுக்காக மக்கள் பணி திட்டம் ஜெயலலிதாவின் அரசை செயல்பட வைத்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மருத்துவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்றும், ஆனால் தற்போது மருத்துவம் வியாபாரமாகிவிட்டதாகவும் கூறினார். கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம தொழுகக்கூடிய அந்த டாக்டர்ஸ் சேவை மனப்பான்மையோடு எத்தனை எண்ணிக்கை குடும்பங்கள் இன்னைக்கு மருத்துவ உதவி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட நாங்க கிருஷ்ணகிரியில வயதானவர்களுக்கு உதவிகளை செய்தோம். அப்போ அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு? மெயினா மருத்துவ உதவி தான் தேவை வயசானவங்களுக்கு. அப்ப மெடிக்ளைம் பாலிசி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசுறப்போ, மெடிக்ளைம் பாலிசி திட்டம் 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
இளைஞர்களுக்கு தான் இருக்குங்கிறாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் மெடிக்ளைம் பாலிசி வேணும். இது போல அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து அதை செயலாற்ற தவறி இருக்கிறது. இருந்தாலும் நாம அவங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி நேற்று எடுத்து கொடுத்து இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அறிந்து இன்னைக்கு ஒரு திட்டமாக நமது கேப்டன் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் பல மாதங்களாக கொடநாட்டில் ஓய்வு எடுத்து வந்த ஜெயலலிதா கேப்டனின் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை பார்த்து சென்னை திரும்பி கோட்டையில் தனது பணியை தொடங்கியுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 1.5 ஆண்டுகள் செயல்படாமல் இருந்த ஜெயா அரசை கேப்டன் செயலாற்ற வைத்துள்ளதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். உண்மையில் அது கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை என்பது அல்ல, மனம் இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனம் இல்லாததனாலதான் இன்னைக்கு அவர்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையோ நமது தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனையோ இல்லாமல் இன்னைக்கு கொடநாட்டில் போய் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேப்டன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் வர்றாருன்னு தெரிஞ்சவனே பயந்து இன்னைக்கு வந்து கோட்டையில உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. குடிக்க தண்ணீர், இருக்க இருப்பிடம், முறையான கல்வி, மருத்துவம் போன்ற எந்தவித வசதியும் இல்லாமல் மக்கள் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அரசு கொடுக்க தவறியதை தேமுதிக எடுத்து செய்து வருவதாகவும், ஆளும் கட்சியின் தடுக்கிற வேலை தொடர்ந்தால் தேமுதிகவின் கொடுக்கிற வேலை தொடரும் என்றும் கூறியுள்ளார். பெறக்கூடிய மக்களாகி நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். இங்க 100 மனிதருக்கு ஒரு டாக்டர் கூட இங்க நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. இங்க மக்கள் தொகை அதிகம், அதனால எங்களால தர முடியலன்னு சொல்றாங்க. ஒரு அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செய்து கொடுக்கல. கடந்த திமுகவும் சரி அதிமுகவும் 5 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்ததே ஒழிய மக்களின் அடிப்படை தேவைகளை கூட இதுவரையும் சரி பண்ணல. இருக்க இருப்பிடம், குடிக்க குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல சாலை வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி என்று எந்த அடிப்படை வசதிகளையும் செய்யாம ஒரு அரசாங்கத்தை இந்த 2 கழகங்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லதொரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய மாவட்ட ஆட்சியர்கள் நமது நாட்டுக்கு தேவை என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த், தர்மபுரியில் தற்போது மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் மக்கள் பணிகளை கடமை தவறாமல் செய்து வருவதற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை என்ற கேப்டனின் குற்றச்சாட்டு உறுதியானது. விருதுநகரில் 8 பேர் வெறிநாய்க்கடியால் உயிருக்கு போராட்டம். பருவமழை பொய்த்ததால் கேரட் விளைச்சல் பாதிப்பு, உற்பத்தி குறைந்ததால் விவசாயிகள் கவலை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.